ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபியூச்சர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அது இப்போ ஓப்பன் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஸோ அது என்ன ஃபியூச்சர்னு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஆட்டம்னு சொல்லிட்டு நியூ ஃபியூச்சர் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டர் கொடுத்துருங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு மணியை வந்துட்டு சேவ் பண்ணுற மாதிரி உங்களோட அமௌண்ட்டில் வந்துட்டு பேங்க்கில் உள்ள அமௌண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவோ இல்லை மொத்தமாகவோ கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஃபியூச்சர் இது. ஸோ இது ஒரு 3 ஆப்ஷனும் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லைனா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துருக்குறது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 25,000 இல்லை ஒரு 10K சம்திங் எவ்வளோ நமக்கு தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறது, தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று டெய்லி சேவர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு போடுறீங்களோ, இப்போ 100 நான் போட்டு நான் சேவ் பண்ணுறேன்னா எனக்கு டெய்லி பார்த்திங்கன்னா என்னோடய பேங்க் சைடு வந்துட்டு டெபிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டெபிட் பண்ணி இங்கே சேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மணியெல்லாம் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு நீட்ஸ் அதாவது தேவையோ அப்போ நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ 100 கொடுத்துட்டு நான் டெய்லி இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு டெய்லி ₹100 எனக்கு வந்து டெபிட் ஆகும். ஆக்சுவலி பணம் இல்லைனா கூட டெபிட் பண்ண ட்ரை பண்ணோம். அப்படி பண்ணலைன்னா பெனால்ட்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. இது தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போது ரவுண்ட் அப் பண்ணணும். ஐ மீன் இப்போது இன்றைக்கி நான் வந்து ₹37 நான் வந்து செலவு பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு டீ ஷாப் போகிறேன், ₹37 நான் செலவு பண்ணுறேன். ஸோ அது என்ன பண்ணணுன்னா ரவுண்ட் அப் பண்ணணும். அதை 40 மாற்றி ₹40 உங்களோட பேங்க்கில் நாங்கள் டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும். அந்த ₹3 என்ன ஆகும்னா எடுத்து இங்கே வந்து சேவ் பண்ணி வச்சிடும். ஸோ நம்ம வந்து ஒரு சில்லறையாக செலவு பண்ணுவோம்ல சம் அமௌண்ட், ₹25 இல்லை ₹21 சொல்லிட்டு செலவு பண்ணுவோம்ல, அப்போ என்ன பண்ணுன்னா அது ரவுண்ட் அப் பண்ணிக்கும். இப்போ ஒரு ₹21 நான் செலவு பண்ணுறேன்னா அது அப்படியே ₹9 சேர்த்துட்டு ₹30 டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டிடும். உங்களுக்கு அந்த ₹9 என்ன ஆகும்னா இங்கே வந்து சேவ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணி அந்த சில்லற அமௌண்ட் நமக்கு சில்லற அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்கள, அந்த சில்லற அமௌண்ட்டை வந்துட்டு எடுத்து வந்து இங்கேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்போ தேவையோ நீங்கள் அதை வந்துட்டு டெபிட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அது இந்த 3வது ஆப்ஷன். ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம வேணால் செக் பண்ணி வேணால் பார்க்கலாம். இப்போ நான் பேக் வர்றேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ₹30 நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரவுண்டாக நான் வச்சுருக்கேன். இப்போ அமௌண்ட் நான் ரவுண்டாக வச்சுருக்கேன். ஸோ பேக் வந்துட்டு இதில் நம்ம சேவிங்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரவுண்ட் அப்ஸ் நான் கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து கிரியேட்டட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். இப்போது ஆக்சுவலி ஆக்டிவேஷன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு டாப்பில் காட்டுது. ஸோ நான் இப்போ பேக் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ₹15 நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 5 சேவ்டு. ஸோ ஆர்டர் டு ரவுண்ட் அப்ஸ்ன்னு சொல்லிட்டு வருது. நான் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து ₹5 எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ நான் டன் கொடுத்துட்டு கூட நான் இங்கே பேக் வந்துட்டு இங்கே வர்றேன். இப்போ ஆட்டமில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்தது ₹30, நான் என் ஃப்ரெண்டுக்கு பே பண்ணது ₹15. ஸோ அது ரவுண்ட் அப்ஸாக இல்லாதனால நம்ம அந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணி பே பண்ணனால, அதாவது ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தனால நமக்கு அந்த ₹5 இங்கே கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ₹15 என்னோடய ஃப்ரெண்டுக்கு போயிடுச்சு, ₹5 இங்கே ஆட் ஆகிடுச்சு, பேலன்ஸு ₹10 இங்கே மேலே இருக்குது. ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ என்னோடய மணியை வந்துட்டு திருப்பி என்னோடய ஃப்ரெண்டு சென்ட் பண்ணிட்டான். ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப் நம்ம பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன் இதில் காட்டுது நமக்கு ஆட் ஆன அந்த ₹5. ஸோ என் ஃப்ரெண்டு ரிட்டன் அமௌண்ட் அனுப்பிட்டான். ஸோ இப்போ எனக்கு ₹25 ஆல்ரெடி என்னோடய மணி பேக் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ எனக்கு ஆட்டோம்லேருந்து நான் மணியை நான் எடுக்க போகிறேன். ஸோ உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷனை காட்டுறது கிளிக் பண்ணிக்கிறேன். நான் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே இது 0 ஆயிடுச்சு. ஸோ நான் பேக் வர்றேன். ஸோ இப்போ என்னோடய மணி திருப்பி வந்துட்டு பேக் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து கிரியேட் யுவர் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அவங்க லான்ச் பண்ணியிருக்க புதிய ஃபீச்சர். ஆக்சுவலி இதை வந்துட்டு யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப செலவு பண்ணுறேன், அமௌண்ட் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில பேர் வந்துட்டு டீக்கு செலவு பண்ணுவாங்க. 15 ரூபீஸ் இல்லை 12 ரூபா அந்த மாதிரி சொல்லி செலவு பண்ணுவாங்க. அதில் ஒரு 3 ரூபீஸ்லாம் வந்துட்டு அப்படியே தனித்தனியாக இருக்கும். நீங்கள் உங்கள் மணியை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு 1025 ரூபா இல்லை 1035 ரூபா. ஸோ இந்த மாதிரி ரவுண்டப்பாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ரவுண்டப் அமௌண்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இங்கே வந்து அந்த சில்ட்ரு அமௌண்ட் வந்து இங்கே வந்து சேவ் ஆகும். அது உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் வந்துட்டு வெளியே போகிறதாவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை தேவைப்படும்போது நீங்கள் வித்ட்ரா பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.